ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடை நான் இங்கே பார்க்குறேன். சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்டா கிழிக்கினி கிழிச்சிட்டாரு ப்ரோ. அவர் வந்து எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ அவர் அந்த நேமை மாத்தி காமிச்சிட்டாரு. இப்போ சஞ்சு வந்து அடுத்து சிஎஸ்கே விளையாட போறாரு. எப்படி ப்ரோ இருக்கா? சம ஃபார்ம்ல வேற இருக்காரு ப்ரோ. இந்த வாட்டி கப்பு நம்மளுக்கு தான் ப்ரோ, சிஎஸ்கே தான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ இந்த கிரௌட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. சேப்பாக்கத்துல மேட்ச் வச்சுல கூட எப்பயும் நம்ம தான் தலைவரே. இனிமே எப்பயுமே நம்ம தான் கப் அடிக்கிறது, நம்ம தான். டிவிகே தான். ஸோ தலையை இங்கே காமிக்கும் போது ஸ்க்ரீனில் காமிக்கும் போது செம்ம சவுண்டு. ஸோ அதனால சிஎஸ்கேவே எதிர்பார்க்குறோம். இப்போ இந்தியன் டீம் எப்படி வந்ததோ அதே மாதிரி 6th கப் லோடிங் சூப்பர். நாங்களும் வரோம். நீங்க வந்தாலும் 6th கப் லோடிங் தானே ப்ரோ. செகண்ட் கப் லோடிங் ப்ரோ. நீ கொஞ்சம் ஆர்சிபி பும்ரா ஒரு அடிக்க ஒருத்தர் பிறந்த வரணுமா எப்படி ப்ரோ? என்ன ஒரு 8 வருஷம் இருக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு கப் அடிக்க முடியுமோ அவ்வளவு கப் அடிச்சுக்கணும் பும்ரா வச்சு. அவ்வளவுதான். அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க இன்னொரு சவுத் ஆப்பிரிக்கா ப்ரோ. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். வேர்ல்டு கப் ஓடிஐல போய் லாஸ்டா இங்கிலாந்து கூட அவுட் ஆனாங்க. அவங்களுக்கு அது மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வட்டமும். இந்திய அர்த்தம் தமிழ்லயே வந்தது. வாழ்க வளமுடன். நாம் தமிழர் கட்சி, இந்தியா தமிழ் கட்சி, ஆசிய மாயே, கஜகஸ்தா கஜகஸ்தா கஜகஸ்தா. ப்ரோ மேட்ச் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிழிச்சிட்டோம். செகண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமிச்சாச்சு அவங்க பேக்கப் பண்ணி. என்ன ரொம்ப ப்ரௌடா இருக்கு. கண்டினியூஸா 2 வின் பண்ணிருக்கோம் நம்ம. சோ ரியலி இதே 250+ தான் வந்து செமிஃபைனல் வச்சிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து கிட்ட வந்து ஒரு பக் மூமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நியூசிலாந்து அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன் ப்ரோ. நம்மள வந்து அடிச்சு ஓட விட்டுருவான்னு நினைச்சேன். லாஸ்ட் நம்மளாம் பார்த்தா அவங்க எங்கேயோ ஓட விட்டோம் நம்ம. ஏன்னா அவங்களுமே செமிஃபைனல் ஒருத்தர் கம்மி பாலுக்கு 100 அடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா. அவர் பேட்டிங் எல்லாம் நினைச்சு இந்தியா தோத்துரும் போல, இந்த ரன் டஃப் கொடுக்கும் போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சீரியஸா சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்டா கிழிக்கினி கிழிச்சிட்டாரு ப்ரோ. அவர் வந்து எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ ஸோ அவர் அந்த நேமை மாத்தி காமிச்சிட்டாரு. கடைசி 3 மேட்ச் பார்த்தா கன்சிக்யூட்டிவா வந்து பாத்தீங்கன்னா 50+ கொடுத்து பிளஸ் வந்து 100 மிஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து 100 மிஸ் ஆகுது. கிட்ட வந்து இதாயிரு. சஞ்சுமே வந்து போன வருஷம் ஸ்குவாட்ல எடுத்திருப்பாங்க. ஆனா ஃபுல்லா பெஞ்ச் தான். ஆமா பெஞ்ச்லயே உட்கார்ந்து இன்ஸ்டாலாம் பாருங்களேன். சும்மா உட்கார வச்ச மாதிரி ரொம்ப 0 டக் அவுட் அந்த மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்க. பட் ரியலி அக்செப்ட். சோ சூப்பரா பண்ணிட்டாரு. இப்போ சஞ்சு வந்து அடுத்து சிஎஸ்கே விளையாட போறாரு. எப்படி ப்ரோ இருக்கா? சம ஃபார்ம்ல வேற இருக்காரு. ப்ரோ இந்த வாட்டி கப்பு நம்மளுக்கு தான் ப்ரோ, சிஎஸ்கே தான் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ இந்த கிரௌட் பத்தி சொல்லுங்க ப்ரோ. சேப்பாக்கத்துல மேட்ச் வச்சுல கூட எப்பயும் நம்ம தான் தலைவரே. இனிமே எப்பயுமே நம்ம தான் கப் அடிக்கிறது, நம்ம தான். டிவிகே தான். மொத்தம் 3 கப் அடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம தோனியை வச்சு அடித்தோம். அதுக்கப்புறம் ரோஹித் வச்சு அடித்தோம். இப்போ சூரியகுமார் அதை வச்சு அடித்தோம். ஸோ இவ்வளோ நாளாக சஞ்சு சாம்சன் வந்து ஃபார்ம்ல இல்லை. இப்போ லாஸ்ட் தங்கத்தை டகர டப்பா நினைச்சு உட்கார வச்சிருக்காங்க. லாஸ்ட் தகர டப்பான்னு சும்மா உட்கார வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இப்போ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா அவர் இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஃபைனல்ஸும் வந்துருக்க முடியாது, ஃபைனல்ஸும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு டஃப்பான ஒரு போலிங் போட்டு இந்தியா வின் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணார் அவர் சைட்ல இருந்து. அதே மாதிரி இஷான் கிஷன் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. ஸோ பேட்டிங் நிறைய கேட்ச் டைவ் வச்சு பிடிச்சாரு. பேட்டிங் செம்மையா இருந்தது. போலிங்கை விட பேட்டிங் சூப்பரா இருந்தது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்ம் கொடுத்ததுனால நம்ம இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தூபே லாஸ்ட்ல ஒரு கேமியோ ஒன்று கொடுத்துருக்காரு. தூபே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6-4ன்னு வெலாசிட்டாரு. ஸோ சிஎஸ்கேல எதிர்பார்க்குறோம். சிஎஸ்கே ஃபேனா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஸோ தலையை இங்கே காமிக்கும் போது ஸ்க்ரீனில் காமிக்கும் போது செம்ம சவுண்டு. ஸோ அதனால சிஎஸ்கேவே எதிர்பார்க்குறோம். இப்போ இந்தியன் டீம் எப்படி வந்ததோ அதே மாதிரி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ப்ரோ இந்த க்ரௌட்ல வந்து மேட்ச் பார்த்தது எப்படி ப்ரோ அந்த ஃபீல்? ஆக்சுவலாக என்னன்னா சேப்பாக்கத்தில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே எனர்ஜி சேம் எனர்ஜி நம்மளுக்கு மெரினாலையும் எப்போவுமே கிடைக்கும். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடை நான் இங்கே பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு விக்கெட்டுக்கும் ஒரு செம்ம எனர்ஜி எல்லாருக்கிட்ட இருந்தோம். யாருமே ரொம்ப இது டயர்ட் ஆகாமல் ஜாலியாக இருந்தாங்க. கடைசியில் வின் பண்ணும்போது இந்த இடம் எப்படி ப்ரோ இருந்தது? அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்க ப்ரோ. எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் விக்கெட் எப்போ விழுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தாங்க. லாஸ்ட் விக்கெட் விழும்போது டவார்னு எல்லாருமே ஏஞ்சி நின்று செம்ம பிளாஸ்ட் ஆகி ஒரே வெட்டிலாம் வெடிச்சு செம்ம தீபாவளி மாதிரி இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டாப் ஆட 3 பேட்ஸ்மேன்ஸுமே 50 அடிச்சாங்க. நல்ல ஸ்கோர் நல்லா வந்துச்சு. ஃபைனலி சிவம் டூபே வந்து வழக்கம் போல ஸ்கோர் பண்ணிட்டாரு. நல்ல ஸ்கோர் வந்துச்சு. பவுலிங் சொல்லவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து லோடிங் ப்ரோ. 6th கப் லோடிங்
அதான் இப்போ தேர்ட் கப்பை பத்தி பேசுவோம். நாங்களும் வரோம் சூப்பர் நாங்களும் வரோம் நீங்க வந்தாலும் 6th கப் லோடிங் தானே செகண்ட் கப் லோடிங் ப்ரோ. நீ கொஞ்சம் ஆர்சிபி. அப்புறம் பும்ராவோட bowling பத்தி எல்லாம் சொல்லுங்க ப்ரோ. பும்ரா சூப்பரா போட்டாரு bro. எப்பயும் போல தான் பும்ரா bowling ஒவ்வொரு மேட்ச் பேச முடியாது. ஏன் பும்ரா bowling யாருமே அடிக்க மாட்டாங்களே ப்ரோ. போன செமிஃபைனல்லையுமே வந்து பெத்தல் எல்லா ஓவரும் சுத்தினாரு, பும்ரா ஓவர் மட்டும் டுக்கு டுக்கு டுக்கு. என்ன ஒரு 8 வருஷமா என்னமோ இருக்க போறாரு. அப்படிதான் ப்ரோ. பும்ரா ஓவர் அடிக்க ஒருத்தர் பிறந்த வரணுமா எப்படி ப்ரோ? என்ன ஒரு 8 வருஷம் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு கப் அடிக்க முடியுமோ அவ்வளவு கப் அடிச்சுக்கணும் பும்ரா வச்சு. அவ்வளவுதான். கிரௌடோட பாக்கும்போது சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட் ஒரு. இது ஃபுல்லா ஏறி உட்காந்துட்டாங்க, ஃபுல்லா கூட்டம். ஆமா ப்ரோ, செம கிரௌடு. ஒவ்வொரு பாலுக்குமே அந்த எக்ஸைட்மெண்டோட கத்திக்கிட்டே பார்க்கும்போது அப்படியே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஸ்டேடியம்ல பாக்குற ஃபீலாவே இருந்துச்சு ப்ரோ. ஆமா, இது பயங்கரமா இருந்தது, நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. அப்ப ஆர்ஜே பாலாஜி மென்ஷன் பண்ணாரு மெரினா இருக்க கிரௌடுன்னு. நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபீலா இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க இன்னொரு சவுத் ஆப்பிரிக்கா ப்ரோ. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரிதான் வேர்ல்டு கப் ஓடிஐல போய் லாஸ்டா இங்கிலாந்து கூட அவுட் ஆனாங்க. அவங்களுக்கு அது மாதிரிதான் அவங்களுக்கு இந்த வட்டமும். ஆனா இந்த வட்டம் இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓன் ப்ரோ. நல்லா பண்ணாங்க நியூசிலாந்து. பட் ஆனா அவங்களுக்கு மொமெண்டம் போயிடுச்சோடனே அப்படியே மேட்சை ஒன் சைடா விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அந்த இடத்துல நடுவில் தான் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சாங்க, இழுத்து பிடிச்சாங்க. பட் அதையும் கண்டினியூ பண்ண முடியல. சிவன் டுபே வந்தானே மாறிடுச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா பார்ப்போம். நியூசிலாந்து கிட்ட இங்கிலாந்து மாதிரியோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பேட்டிங் சைடு இல்லைன்றதுனால நம்மளால ஈஸியா இந்த மேட்சை ஜெயிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது சாம்சனும் பும்ராவும் வந்து bowlingல வந்து பும்ராவும் தேங்காய் உடைக்கிற ஸ்டெம்பை உடைச்சு தள்ளுறாரு. சாம்சனும் வந்து பயங்கரமா ஆடினாங்க. சாம்சனை டிராப் பண்ணும்போது யாருக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்சனை டீமில் எடுப்பீங்க அப்படின்னு கேட்ட அதே கேப்டன் வந்து போ பண்ணுற மாதிரியும், சாம்சன் தான் வந்து ஃபைனல்லையும் சரி செமிஃபைனல்லையும் சரி நாக் அவுட்ஸ்லையும் சரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குற அளவுக்கும் பர்ஃபார்ம் பண்ணி அவரோட ரிடம்ஷன்றது வந்து இதுவரையும் இந்தியன் கிரிக்கெட்லேயே எந்த ஒரு பிளேயரும் பண்ணாத அளவுக்கு வேர்ல்டு கப்பில் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் சேப்பாக்கில் மேட்ச் வச்சதோட அவ்வளோ க்ரௌட் வந்திருக்காது சார். ஆமா ப்ரோ, நல்லா இருந்துச்சு. க்ரௌடு ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. கான்செப்ட் பார்க்குற ஃபீல் இருந்தது. கான்செர்ட் பார்க்குற ஃபீல் இருந்தது. ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 4-6 எல்லாத்துக்குமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வின் ஆனவனா தானே எப்படி ப்ரோ வந்தது அந்த ஒரு வின் ஆனவனே யாருமே சீட்லயே உட்காரல ப்ரோ. எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க ப்ரோ. எல்லாருமே ஏஞ்சி ஜாலியா எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எந்த மூமெண்ட் ப்ரோ இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மேட்ச்லயே பிடிச்ச மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஓவர்ல சிவன் துபே அடிச்சாரு பாத்தீங்களா, 2-4 3 பிளாஸ்ட் பண்ணி விட்டாரு. பிளாஸ்டா பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 2 6 3 4 அடிச்சாரு. அது நல்லா செமையா தூக்கி கொடுத்துச்சு ஸ்கோர் இன்னும் கொஞ்சம். சஞ்சு சாம்சன் பேட்டிங் பத்தி சொல்லுங்க. ஏன்னா பெஞ்சிலேயே உட்கார்ந்த ஒரு ஆளு. ஆமா ப்ரோ, மூணு மேட்ச் தான் ஆனாரு. இப்ப டாப் ஸ்கோரரா வந்தாரு. வந்து பயங்கரமா அடிச்சு விட்டாரு. மூணுமே சூப்பரா, 3 மேட்சுமே ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இதா இருக்கு. சரி, இப்போ நியூசிலாந்து பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா கிட்ட வந்து தோத்துறாங்க. நம்மளுக்குமே ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அப்படி கிடையாது ப்ரோ. நியூசிலாண்டை விட்டு இருந்தானா இன்னும் 2 பேர் நின்று இருந்தாங்கன்னா முடிச்சு விட்டுருப்பானுங்க ப்ரோ. நம்மள எங்க ஒன்டேல அடிச்சானுங்க, டெஸ்ட்ல அடிச்சானுங்க, நம்ம T20 அடிச்சோமே சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுவாங்க. இந்தியா கப்பு ஜெயிச்சதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ப்ரோ. இந்தியா தொடர்ந்து இதோட 2வது கப்பை ஜெயிச்சிருக்குது. வேர்ல்டு கப் இது வரைக்கும் யாருமே 3 தடவை ஜெயிச்சது இல்ல. இந்தியா தான் முதல் தடவை ஜெயிச்சிருக்குது. இன்னைக்கு நிறைய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிக்கிறாங்க இந்தியா. அதனால இந்தியா பிளேயர்ஸ் எல்லாருக்கும் குட் கேம் சொல்லியிருக்கிறேன். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு ஒரு 250 மேலே அடிச்சுது. அப்பயே தெரிஞ்சிச்சு இந்தியா ஜெயிச்சிடும்னு. அப்புறம் இவங்க நியூசிலாந்து ஆடினாங்க, ஒரு 6 overs ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டூபே கேட்ச் விட்டாரு. அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. சரி, அப்பயே பிடிச்சிருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலிங் நல்லா போட்டு பும்ரானா கடைசியில் 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து சூப்பராக போச்சு. வின் ஆயிட்டாங்க கடைசியில். சொல்லுங்க ப்ரோ, நீ மேட்ச் எது உங்களுக்கு பிடிச்சது? எந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணீங்க? மூமெண்ட்னா சஞ்சு பேட்டிங்கு, அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங்கு. பால் அபிஷேக் சர்மா தான் ஃபியர்லெஸ். சொல்கிறேன் ப்ரோ, மற்ற பேட்ஸ்மேன்னா அந்த 2 பால் ஆடி 100 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்க. இவர் அப்படி இல்லை. போன மேட்சும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு 85 அப்படி அவுட் ஆயிட்டாரு. ஆமாம், பேக் டு பேக் இருக்கலாம். பொறுமையா ஆடி ஒரு 80 அடிச்சாரா, 85 அடிச்சாரா, பொறுமையா தட்டி பால் ஒரு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு வீசிருக்கலாம். பேட்டை கூட காத்து விட ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி அடிச்சிருக்கான். ஆனால் அப்படி அடிக்காம அடி அவுட் ஆனாலும் பரவாயில்ல, டீமுக்கு ஸ்கோர் வருது அப்படின்னு பார்த்து அவுட் ஆயிட்டாரு. மேட்ச் ஓகே தான். நியூசிலாந்துல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அகமதாபாத்லயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹாப்பினஸ் சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பீச்சுக்கு வரேன். பீச்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? செம்ம கிரவுடு. நம்ம சேப்பாக்ல மேட்ச் வச்சத விட நம்ம கிரவுண்ட்ல பார்க்கறதோட பீச்ல பார்க்கறது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பீச்சில் பார்க்கறது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பீச்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? செம்ம கிரவுடு. நம்ம சேப்பாக்ல மேட்ச் வச்சத விட
ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருக்கோம் சேப்பாக்கத்துல. ஆனா அதோட இங்க பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து விராட்டை தான் காமிக்கவே இல்லை, அதுதான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஆர்சிபி சிஎஸ்கே வெயிட் பண்றோம் ப்ரோ இதே மேட்ச்க்காக. அதே மாதிரி பிச்சில மேட்ச் சூப்பரா இருந்துச்சுடா, தரமான மேட்ச். சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சுடா. என்னன்னா இந்தியா எல்லாரும் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே கட்டுப்பாட்டுலயே இல்ல, எல்லாம் அப்படி சதறாங்க எல்லாரும். இன்னைக்கு என்ன மூமெண்ட் பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரொம்ப? எங்களுக்கு வந்து இந்த பும்ராவோட பவுலிங் தானா, பவுலிங் சதறிச்சுடா. சஞ்சு சாம்சன் இல்லைனா ஃபைனல் வரையும் வந்திருக்குமா முடியுமான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெரினால செம்ம கூட்டமா இருந்துச்சு இன்னைக்கு. எப்படி ப்ரோ சேப்பாக்கம் இருக்கு, சேப்பாக்கத்துல மேட்ச் வந்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா? இவ்வளவு வந்திருக்குமான்னு தெரியல, ஆனா இது செம்ம வைபா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வர்றேன், செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு மேட்ச்ல எது ப்ரோ உங்களுக்கு பிடிச்சது? எந்த இது யார பவுலிங்? சஞ்சு சாம்சன் நாக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. நல்லா லாஸ்ட்ல தூபே ஒரு கேமியோ ஒன்னு குடுத்திருப்பாரு. ஆமா ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அது பும்ரா நல்லா போல்டுல போட்டார் ப்ரோ, நல்லா யாக்கரா சொருனார் இன்னைக்கு. போடுறதெல்லாம் போல்டு. அபிஷேக் சர்மா எஸ்ஆர்எச் தான். போன வாட்டி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மேட்ச் காட்டுறது டிஎம்கே, ஆனா எல்லாம் டிவிகே கத்திட்டு இருக்கேன், தற்கொலைன்னு சொன்னேன். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் வேற. நான் வந்து டிவிகேவை தற்கொலைன்னு சொல்ல, மேட்ச் பார்க்க வந்தா மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ண, அது எப்படி இருந்தது ரிவ்யூ கொடுக்கலாம். மைக்கு கிடைச்சா டிவிகேன்னு கத்துறாங்க. எதுக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து அரசியல் ஆக்குறீங்க? நான் இந்தியாவில பிறந்துக்கிறேன், இந்தியா என் மண்ணு, என் தமிழ், இந்தியா அர்த்தம். தமிழ்லயே பிறந்தது. வாழ்க வளமுடன். நாம் தமிழர் கட்சி, இந்தியா தமிழ் கட்சி, எல்லா கட்சியும் என் கட்சி. எல்லாரும் டிவிக்கே என் கட்சி. எல்லாரும் கொள்கையை வந்து நான் மட்டும் நல்லா இருக்கல, எல்லாரும் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருக்கணும். எனக்கு எதிரியே தேவையில்ல, எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கணும். சோ ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. டிவிகே சொல்றா, டிவிகே ப்ரோ. ஆசியே மாயே கஜகஸ்தா. This match has everything: good bowling, good batting, good fielding. Okay, good captaincy also. Sending batsmen at the right time, right batsman, maintaining lefty-righty combinations, and maintaining the run rate while batting. Like it was above 12. Any time from starting from second over till the last 20th over, it was above 12 only. And this is the best T20 score India could have done. This is the best batting lineup. Every player starting from Abhishek Sharma to Hardik Pandya, Shivam Dube, last over was wonderful. He is unsung hero. Last over 24 runs would have made a very huge difference. Okay, that 250 plus score we did, that was not possible because if that last over boundaries were not there. Collapse sometime, na? Yeah. It's because after 3 wickets in a single over. Okay, tell me about Bumrah bowling. Oh, Bumrah, he's genius. Bumrah is genius. Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness.